அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கேப்டன் விஜயகாந்த் என்னோடய அப்பா அவங்களுக்கு பத்மபூஷன் விருது கிடச்சிருக்கு. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தமிழ்நாடு மக்கள் அனைவருக்குமே, தேமுதிக தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாருக்குமே இன்றைக்கி ரொம்ப பெருமையான ஒரு விஷயமாக இன்றைக்கி நாங்கள் கருதுகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பத்மபூஷன் விருது ஒரு சரியான நபரை மத்திய அரசு தேர்ந்து செஞ்ச கேப்டனுக்கு கொடுத்ததில் இந்நேரம் மத்திய அரசுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா கேப்டனுக்கு எந்த விருது கொடுத்தாலுமே கேப்டனுக்கு அது பொருந்தும். இன்றைக்கி பத்மபூஷன் விருது கேப்டன் அங்கே தர்பார் ஹால் ராஷ்டிரபதி பவனில் கேப்டன் பேரை சொல்லி அவங்க அம்மாவை கூப்பிட்டும் போது உண்மையிலே எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெருமையாக இருந்தது. ரொம்ப எமோஷனலான மூமெண்ட்டாக இருந்தது. உடம்பை செலுத்தி கூஸ் பம்ப் மூமெண்ட் பயங்கரமாக இருந்தது. என்ன ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, அப்பா எங்களோட இல்லை இந்த நேரத்தில். அவர் இருந்திருந்தாலும் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் அந்த விருது வாங்கும்போது. அம்மா சொன்ன மாதிரி கதிர் வேதி கரசத்தை போட்டு அவரே நடந்து போய் வாங்கியிருந்தால் இந்த உண்மையிலே சந்தோஷமாக இருந்திருக்கும், பெருமையாக இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி அப்பா இல்லாத நேரத்தில் இன்றைக்கி நாங்கள் போய் வாங்குறப்போ எங்கள் குடும்பத்துக்கு எங்கள் அப்பா எங்களுக்கு கொடுத்துட்டு போன ஒரு பெருமையான ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்குறோம். அதுக்கான எல்லா விதத்துலையுமே அதுக்கான மரியாதையை நாங்கள் 3 பேரும் செஞ்சு இன்றைக்கி டெல்லியில் போய் அதை வாங்கிட்டு வந்ததில் உண்மையிலே ஒரு சந்தோஷமான விஷயம். இன்றைக்கி பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவங்கக்கிட்டே வாங்கினது ஒரு பெருமையான ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். இந்நேரத்தில் மத்திய அரசுக்கும் மோடிஜிக்கும் அதுக்கு குழு இருக்க எல்லாருக்குமே பிரசிடென்ட் திரௌபதி முர்மு மேடம் அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை நாங்கள் சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் தமிழ் சங்கம் அவங்க பாராட்டு விழாவும் கேப்டனுக்கு கொடுத்தாங்க. அங்கே போய் சந்தித்து டெல்லி மக்கள், தமிழ் மக்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவங்க கேப்டன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்தாங்க நாங்கள் பார்த்தோம். ஏன்னா ஓடி எங்களை சந்தித்ததில் எங்களுக்கு இன்னும் நம்ம ஊரில் இருந்த ஒரு ஃபீல் இருந்தது. அங்கே டெல்லி தமிழ் சங்கத்தில் சொன்னாங்க இது ஒரு 1500 இருக்கும் கெப்பாசிட்டி. என்றைக்குமே இந்த ரொம்ப நாளாக நாங்கள் ஸ்டேடியம் ஃபுல்லாகி நாங்கள் பார்த்ததில்லை. இன்றைக்கி கேப்டன் பேர் சொன்னோடனே இடமே இல்லை, அந்தளவுக்கு க்ரௌடு வந்திருக்காங்க. தமிழ் மக்கள் எல்லா பக்கத்துலேயும் வந்திருக்காங்க. இவ்வளோ டிராஃபிக் இருந்தும் டெல்லியிலையும் இவ்வளோ தூரத்துலேருந்து எல்லாருமே வந்திருக்கல. உண்மையிலேயே தமிழ் சங்கத்தில் இருக்க அவங்க பெருமைப்பட்டாங்க. முகுந்தன் சாராக இருக்கட்டும், ராகவன் சாரும் எல்லாருமே அவங்க பெருமைப்பட்டாங்க. அதனால் கேப்டன் இப்போவே நான் சொல்கிறது தான், எங்கள் அப்பா எங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்டு போன காசு பணம் எங்களுக்கு முக்கியம் இல்லை. எங்கள் அப்பா சம்பாதிச்ச மக்கள், அந்த பேர் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் இன்றைக்கி நாங்கள் ரொம்ப பெருமையோடு, நான் ரொம்ப லவ்வோடு நான் பார்க்குறேன். அது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்குது. எங்கே திரும்பினாலுமே இன்றைக்கி எனக்கு கிடைக்கிற அன்பு, புகழ், பாசம் எல்லாமே எங்கள் அப்பாவுக்கு போய் சேர வேண்டியது. இன்றைக்கி தோரணையில் நான் கேப்டன் மாதிரி இருந்தாலும் மக்கள் எனக்கு ரொம்ப ஆசையாக என்னை ஓடி சார் பேசும்போது எனக்கு உண்மையிலேயே அது ரொம்ப பெருமையான விஷயமா இருக்குது. நிச்சயம் கேப்டனோட ஆசைகள் எல்லாமே இன்றைக்கி நானும் சரி, தம்பி சண்முக பாண்டியனும் சரி, எங்கள் கட்சிக்காரங்க, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எல்லா கட்சிக்காரருமே அவரோட கனவை நிறைவேற்ற தான் இன்றைக்கி நாங்கள் கடைசி வரைக்குமே நாங்கள் பாடுபடுவோம். அதனால் பத்மபூஷன் கொடுத்த அனைவருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இன்றைக்கி கேப்டனோட கோயிலுக்கு அந்த பத்மபூஷன் விருதை அவர் சமாதியில் வைக்கும்போது உண்மையிலே மனசில் அவ்வளோ ஒரு வலி ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலுமே, ஒரு பக்கம் மனசில் அவ்வளோ ஒரு வலி. எங்கள் அப்பா இல்லாத அந்த நேரத்தில் இன்றைக்கி என் கட்சிக்காரங்க தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் மேற்பட்டவங்க எல்லாருமே வந்தாங்க, நிர்வாகிங்க. அவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயமாக நாங்கள் பார்த்தோம். எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப ஆனந்தத்தோடு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எங்கள் கட்சிக்காரங்க. அதை பார்க்குறதுல உண்மையில் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. கேப்டன் மேலே வச்சுருக்க அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. அதனால் இன்றைக்கி தேமுதிக தொண்டர்கள், நிர்வாகி யாரெல்லாம் இன்றைக்கி வந்தாங்களோ எல்லாருக்குமே நேரத்தில் அவங்களுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பத்மபூஷன் மட்டும் இல்லை, இன்னும் கேப்டன் பல விருதுகள் கிடைக்கணும். பாரத ரத்னா நிச்சயம் அது கேப்டனுக்கு கிடைக்கணும். அதுக்கான அடுத்து என்ன முயற்சியும் நாங்கள் எடுப்போம். நிச்சயம் கேப்டனுக்கு அதுவும் கிடைக்கணும். ஏன்னா அதுதான் ஒரு சரியான விருதாக இருக்கும் கேப்டனுக்கு. நிச்சயம் ஆண்டவனும் மக்களும் அதுக்கான தீர்வை கொடுப்பாங்க நம்புகிறேன். நன்றி.